பெரியார் திடலில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தந்தை பெரியாருடைய 146வது பிறந்தநாளை ஒட்டி இன்று காலை தான் சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார். தந்தை பெரியார் குறித்து சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பெரியாருடைய வகுத்து தந்த அந்த பாதையில் தான் நாம் பயணிக்க வேண்டும் என்று அவர் அப்போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் நேரடியாக பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய படங்களை எல்லாம் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக முதலாவதாக தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை ஒட்டி அவருடைய சிலைக்கு தான் முதல் முறையாக நடிகர் விஜய் தற்போது மரியாதை செலுத்தியிருக்கிறார். பெரியாரிலிருந்து அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்று அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள். என்றால் சுதேசி இயக்கம் என தமிழகத்தில் அரசியல் பாதை உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த பெரியாருடைய பிறந்த நாளிலிருந்து அவர் தங்களுடைய அரசியல் பயணத்தை ஒரு முழு வீச்சோடு ஒரு முழு வேகத்தோடு அவர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இது உணர்த்துவதாகவே அனைவரும் கருதுகிறார்கள். குறிப்பாக அவர் இன்று காலை ஒரு சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் பதிவை மேற்கொள்ளும் போதே பெரியார் குறித்து பல்வேறு விவரங்களை அவர் தெரிவித்திருந்தார். பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பெரியார் என்று அவர் குறிப்பிட்டு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை அவர் பதிவிட்டிருந்தார். தந்தை பெரியாருடைய வகுத்து தந்த பாதைகளில் நாம் பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் முதல் முறையாக மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட அவர் பெரியார் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பேரறிஞர் அண்ணா குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் பெரியார் வகுத்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்து முதல் முறையாக அரசியல் கட்சி தலைவராக பெரியாருடைய சிலைக்கு அவர் மரியாதை செலுத்த தற்போது தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். தொடர்ந்து 2026 மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நடிகர் விஜய் தெரிவித்திருந்த நிலையில பெரியாரிலிருந்து நான் அதை தொடங்குகிறேன் என்பதை ஒரு சிம்பாலிக்காக சொல்லக்கூடிய வகையில நடிகர் விஜயனுடைய இந்த செயல் என்பது அமைந்திருக்கிறது. எனவே பெரியாருக்கு ஒருபுறம் மரியாதை செலுத்துவதாக இருந்தாலும் கூட மறுபுறம் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு வித்திடக்கூடிய வகையில இந்த ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் இந்த மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெரியார் சொல்லக்கூடிய வார்த்தை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒவ்வொரு மேடை பேச்சிலும் நடிகர் விஜய் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தான் இந்த வாழ்த்து செய்தியிலும் கூட அந்த விவரத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலமாக ஏற்ற தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தெறிந்தவர் பெரியார் என்று அவருடைய புகழுக்கு மேலும் புகழ்ச்சூடக்கூடிய வகையில தன்னுடைய வாழ்த்து செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர் தந்தை பெரியார் என்றும் சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தவர் தந்தை பெரியார் என்றும் பகுத்தறிவு பகலவன் தென்னகத்தினுடைய சாக்ரட்டிஸ் என்று அவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெயர்களையும் சொல்லி தன்னுடைய வாழ்த்து தெரிவித்து தற்போது நேரடியாக சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் திடலில் இருக்கும் பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு நேரடியாக சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தி தன்னுடைய ஒரு மரியாதையை ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் செய்ய வேண்டியதையெல்லாம் பெரியாரிலிருந்து நான் தொடங்குகிறேன் என்பதை சொல்லக்கூடிய வகையில அவர் இந்த விவரத்தை தற்போது தெரிவிக்கக்கூடிய வகையில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய பிறந்தநாளான இன்று அவர் வகுத்து தந்த பல்வேறு பாதைகள், குறிப்பாக சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி போன்ற பாதைகள்ல நாம் பயணிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்த்து செய்தியில குறிப்பிட்டது போலவே தன்னுடைய மேடை பேச்சுகளிலும் அதனை விஜய் தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நாம் அண்மை காலமாக பார்த்து வந்தோம். இந்த நிலையில அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் முதல் முறையாக தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வெளியே வரும்போது பெரியாரிலிருந்து தன்னுடைய அரசியல் பாதையை தொடங்கக்கூடிய வகையில இன்றைய தினம் பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு நேரடியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.